அனைவருக்கும் வணக்கம். தமிழ் விருப்ப பாட சீரீஸில் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் இருக்க குறுந்தொகை, புறநானூறு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வந்த திருக்குறள் அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தை பற்றி பேசணும். இது மூணும் சேர்ந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். இந்த சீரீஸில் அடுத்ததா இவ்வளோ நேரம் நம்ம பேப்பர் 2 பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேப்பர் 2 எல்லாம் கண்டினியூஸாக முடிஞ்சதுக்கப்புறம் பேப்பர் 1 பற்றியும் பேப்பர் 1ல் இருக்க 6 பகுதிகளையும் தனியாக கொடுப்போம். இப்போ பேப்பர் 2ல் இருக்க பகுதிகள் 6 கொடுக்குறோம். அதில் பகுதி 1 ஏற்கனவே கொடுத்துட்டோம். இப்போ பகுதி 2. இந்த பகுதி 2ல் நமக்கு 2 இலக்கியம் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். இந்த சிலப்பதிகாரத்திலையும் பேப்பர் 2ல ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம்னு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பராமாயணத்திலே நமக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கும்பகர்ணனை துயில் எழுப்புது, அதாவது கும்பகர்ணன் வதைப்படலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 தான் நம்ம பேச போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். சிலப்பதிகாரம் அதாவது காப்பியம் அப்படின்னு சொல்கிறப்பே அது ஒரு பேர் இலக்கியமாக தான் இருந்திருக்கு. காப்பியங்கள் அப்படிங்கிறது அது ஒரு முழுமையான கதைகளாக இருந்திருக்கு. முழுமையான நிகழ்வுகளை பற்றி பேசியிருக்கு. மக்களுடைய பண்பாடு, சமூகம், பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சமய சூழ்நிலைகள், அங்கே இருக்க போர் திறன், இயற்கை எல்லாத்தை பற்றி பேசியிருக்கதான் ஒரு காப்பியமாக பார்க்குறோம். அப்படி நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள்னு இருக்குது. இந்த ஐம்பெருங்காப்பியங்களே நமக்கு முதல்ல என்ன காப்பியம் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தா அதில் ஒன்று தான் சிலப்பதிகாரம்ங்கிறாங்க. இது மற்ற மொழி அறிஞர்களால் ஒரு ஆச்சரியத்திற்குரியதாக பார்க்கப்படுது. எப்படி திருக்குறளை ஒரு ஆச்சரியமாக பார்க்குறோமோ, எப்படி இவ்வளவு கருத்துக்களை எப்படி திருக்குறளில் கொடுத்துருக்க முடியுது, திருவள்ளுவர்னு ஒரு ஆளால் இவ்வளோ கருத்துக்கள் கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு மாற்று மொழி அறிஞர்கள் எல்லாருமே ஒரு வியப்புக்குரியதாக இருக்குது. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் பார்த்தா தமிழினுடைய முதல் காப்பியமே சிலப்பதிகாரம்னு சொல்கிறோம். அப்போ சிலம்புங்கிற ஒரு பொருளை வச்சு இந்த கதைகள் ஃபுல்லாக மையப்படுத்தியிருக்கோம். இதில் ஏன் முதல் காப்பியத்தை ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதாக இருக்குன்னா, இப்போ இன்னைக்கு வரைக்குமே பார்த்தோம்னா ஒரு படைப்பில் அது இலக்கியமாக இருக்கட்டும், புத்தகமாக இருக்கட்டும், அதாவது திரைப்படமாக இருக்கட்டும், எந்த ஒரு காவியமாக இருந்தாலும் சரி, பெண்ணை மையமாக வைத்த காப்பியம்னா இன்னைக்கு வரைக்குமே அதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஒரு ரேராக பார்க்குறோம், அரிதினும் அரிதாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா மைய கருத்தை அங்கே யார் இருப்பாங்கன்னா ஒரு பெண் கதாநாயகி அப்படின்னு இருக்கிற. ஆனால் தமிழுடைய முதல் காப்பியமே எப்படி வச்சிருக்குன்னா ஒரு பெண்ணை மையமாக வைத்த காப்பியமாக இருக்குது. கண்ணகி அப்படிங்கிற ஒரு பெண்ணை மையமாக வைத்து புரட்சி காப்பியமாக அமைஞ்சிருக்கு. இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு காப்பியம்னா ஒரு பேரரசு அவங்கள பற்றி பேசியிருக்கலாம், மற்றவங்கள பற்றி பேசுகிறத விட அந்த பேரரசு தான் எல்லாமே அப்படின்னு பேசியிருக்கதா நிறைய இடங்கள்ல இருக்குது. ஆனால் இங்கே நம்மளுடைய தமிழ் இலக்கியமான முதல் காப்பியம் சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம்னா மூவேந்தர்களை பற்றியும் மூவேந்தர்களின் சிறப்பை பற்றியும் அப்படியே அதை பிரதிபலிச்சிருக்கு. சேர சோழ பாண்டியர்னு இது ஒரு மூவேந்தர் காப்பியமாக நமக்கு பார்க்கப்படுது. அடுத்து நான் முன்னாடி சொன்னதுலேயே பார்த்தீங்க இந்த கண்ணகி யாரு அப்படின்னு பார்க்குறப்ப கண்ணகி ஒன்றும் ஒரு பேரரசி இல்லை, அவங்க சாதாரண ஒரு குடிமகனாக இருந்திருக்காங்க. அப்போ ஒரு குடிமகனை மையமாக வைத்து எழுதப்பட்ட காப்பியத்தினாலேயே இதை குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், குடிமக்கள் காப்பியம்ங்கிறேன், பெண்ணிய காப்பியம், பெண்ணை மையமாக வைத்த காப்பியமாகவும் நிறைய இடத்துல இருந்திருக்கு, மூவேந்தர் காப்பியமாகவும் இருந்திருக்கு. நம்ம தமிழில் சொல்லுவோம் முத்தமிழ்னு, இயல், இசை, நாடகம்னு. இந்த மூணுமே இந்த இடத்துல அழகாக கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலப்பதிகாரம்னு ஓவராலாக பார்க்குறப்ப இது எப்படி அப்போ ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த காப்பியத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாம் ஓரியன்டாங்கிறப்ப ஃபஸ்ட்டு புகார், மதுரை, வஞ்சின்னு தனித்தனியாக காண்டங்கள் எடுத்து தனித்தனியாக நோட்ஸை ஷார்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு சிலபஸில் இருக்க மதுரை காண்டம் மட்டும் எடுத்து அதில் காதையாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கணும், ஒரு சிறு குறிப்பு எடுத்து வச்சுக்கணும். எடுத்ததுமே என்ன பண்ணக்கூடாது, ஒரு வரியாக இதுக்கு விளக்கம் என்னன்னு நீங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் படிக்கிறப்ப போனீங்கன்னா அதுக்கு விளக்கம் தேடிட்டே இருந்துட்டு பாதியில் நின்றுவீங்க. ஆனால் என்ன சொல்கிறேன், அது ஆர்வமாகவே இருந்தாலும் சிலப்பதிகாரம்ங்கிற ஒரு பகுதியை படிச்சுட்டு மீதி பகுதியை விட்டுருவீங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் எடுத்ததும் கரெக்டாக ஒரு சிறு குறிப்பாக சின்னதாக ஒரு விளக்கம் எடுத்து வச்சுக்கணும். எல்லா கதைகளுக்கும் விளக்கம் எடுத்து வச்சுட்டு அடுத்து முந்தைய வினாத்தாள்களை பார்க்கணும். அந்த முந்தைய வினாத்தாள்களை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வழக்கம் போல் 2 பிரிவுகளாக பிரிக்கணும். ஒன்று பொதுவான வினாக்கள், அடுத்தது குறிப்பான வினாக்கள்னு. பொதுவான வினாக்கள் அப்படிங்கிறப்ப சிலப்பதிகாரம் ஏன் சிறந்த இலக்கியம், சிலப்பதிகாரத்தின் கதை போக்கு என்ன, சிலப்பதிகாரத்தில் இப்போலாம் எப்படி கேட்குறாங்கன்னா துன்பமான செயல் அவல காப்பியமே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க, பெண்ணிய காப்பியமே அப்படின்னு கேள்வி கேட்பாங்க, ஐம்பெருங்காப்பியங்களும் ஏன் முதன்மையானது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் பொதுவான கேள்வி. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறப்ப நமக்கு தொல்காப்பியத்திலேருந்தே பார்ப்போம். இலக்கிய உத்திகள் பேப்பர் 1லேயே ஒன்று பார்த்துருப்போம், மெய்ப்பாடுன்னு. இந்த மெய்ப்பாடுங்கிறத என்னங்கிறத பற்றியும் பேப்பர் 1 எடுக்கிறப்ப எடுக்கிறேன். இந்த மெய்ப்பாடுனா என்னென்னா நம்மளுடைய மெய் உடல் பாடு அப்படிங்கிறப்ப அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், இது எல்லாமே அந்த மெய்ப்பாடுகளில் வருது.
இப்போ நான் யூஸ்வலாக இங்கே பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எப்படி சொல்லுவேன்னா, சிலப்பதிகாரம்ங்கிற காப்பியத்தை எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன மெய்ப்பாடு எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். அழுகைனா இது சிலப்பதிகாரத்தில் எங்கெங்கெல்லாம் அழுகை இருக்குது, ஈலிவரல்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது, மறுக்கைனா எங்கே இருக்குது, அச்சம்ங்கிறது எங்கே இருக்குது, இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு ப்ரிப்பேர்டாக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கேள்வி கேட்குறாங்க இல்லை சிலப்பதிகாரத்தில் நமக்கு இத்தனை வகையான உணர்ச்சிகள் இங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது வேற எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாபாத்திரங்களை வச்சு எப்பயுமே கேள்வி கேட்கறது நம்ம லிட்ரேச்சர் பேப்பரில் ஒரு வழக்கமாக இருக்குது. அப்படி கதாபாத்திரத்தை வச்சு பார்க்குறப்ப இங்கே முக்கியமான கதாபாத்திரங்கள் நம்ம யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமாக அதில் கோர் யார் யார் அப்படின்னு பாருங்க. கண்ணகி, மாதவி, கோவலன், இவங்களை சுற்றி அதிகமாக கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, வயந்தமலை, வசந்தமலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுந்தியடிகள், அடுத்தது இப்படிங்கிறத பற்றி கேள்வி கேட்பாங்க. அடுத்தது இதில் பண்பாடு அப்படிங்கிறப்ப பாருங்க, வேட்டுவர்கள் பற்றி பண்பாடுகள் கேட்கலாம், ஆட்சியர் குறவையில் ஆட்சியர்கள் பற்றி பண்பாடு கேட்கலாம், இதை பற்றி கேட்கலாம். அடுத்து இது எங்கே நிகழ்வுகள் நடக்குதுன்னு அடுத்த ஃபெரிக்கு வாங்க. அதில் எங்கே இருக்குன்னா மதுரை. அப்போ மதுரை மாநகரின் அழகு எப்படி, மதுரை மாநகரின் சிறப்பு எப்படி, இதை பற்றி ஒரு கேள்வி கேட்கலாம். அடுத்தது மதுரையிலே அவங்க அதிகமாக காட்டப்பட்டது அங்கே இருக்க கடை வீதி தெருக்களை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்தது வையை எனும் ஆறை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ அந்த வையை ஆறை பற்றி மட்டுமே தனியாக பல தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கேள்விகளை முதல்ல நம்ம அடிப்படை கருத்துக்கள் படிச்சுட்டு வினாக்களாக ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்திலே இடஞ்சுட்டி பொருள் விளக்கு அதை பற்றி கேட்கலாம். ஏதாவது ஒரு பாடல் வரியை கொடுத்து இதை பற்றி எழுது அப்படின்னு சொல்லி இடஞ்சுட்டி பொருள் விளக்கும் கேட்கலாம். அதுக்கடுத்து மதுரை போகிற வழியில், அதாவது இது ஒரு நிகழ்வாக ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் படிக்கிறப்ப என்ன படிக்கிறோன்னா, இது கொஸ்டின் ஆன்சராக படிச்சுட்டு சார் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுவும் கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி படிக்கிறாங்கன்னா, செயல் வரிகளாக எழுதி வச்சுட்டு அந்த செயல் வரிகளை மட்டுமே மனப்பாடம் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் வராது. இது ஒரு கதை போக்கோடு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதை போக்குக்கு வினாக்கள் இருக்குது, அந்த வினாக்களுக்கு நம்ம எப்படி விடை எழுதலாம், எந்த மாதிரியான விடைகள் எழுதலாம்னு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பார்த்தா அங்கே போகிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கேள்வியை நம்ம ஃபஸ்ட்டு டைம் இங்கே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி எழுதுறப்ப நமக்கு 20-30 நிமிஷம் கூட ஆகலாம். தப்பே இல்லை. சில பேருக்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்கிறப்ப 2-3 மணி நேரம் கூட ஆகலாம், எடுத்துக்கோங்க. ஆனால் இதே மாதிரியான கேள்விகள், இதே தலைப்பில் இருக்க கேள்வி செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் நம்ம எழுதுறப்ப எப்படி இருக்கும்னா 3 மணி நேரம் 30 நிமிஷம்லாம் ஆகாது. அப்போ தான் 10 நிமிஷம், 7 நிமிஷம், 6 நிமிஷங்கிறத நம்ம குயிக்காக எழுத முடியும். இப்போ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம ஆப்ஷனலில் 19 கேள்வி எழுத போகிறோம். ஒரு 10-15 கேள்வி, 16 கேள்வி நம்ம ப்ரெடிக்டட் கொஸ்டின் அப்படியே வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ப்ரெடிக்டட் கொஸ்டின். அதெல்லாம் என்ன பண்ணிடணும், குயிக்காக கடகடன் எழுதி முடிச்சிடணும். 7 நிமிஷம் எழுத போகிறேன், 10 நிமிஷம் எழுத போகிறேன் இல்லாமல் 7 நிமிஷத்துக்கு பதிலாக ஒரு 5 நிமிஷத்தில் எழுதிடணும். 10 நிமிஷத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு 7 நிமிஷம் 6 நிமிஷத்துலேயே முடிச்சிடணும், 8 நிமிஷத்துலேயே. அப்போ எந்த கேள்வி அந்த இடத்துல உட்காந்து யோசிக்கிற மாதிரி கேள்விகள் வரப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 7 நிமிஷம் கேள்வியே ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கேள்வியே ஒரு 12-13 நிமிஷம் எடுத்து ஒரு நிமிஷம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு எழுத ஆரம்பிக்கலாம். இது பண்ணாமல் பசங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லா கேள்விக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்ட்டு டைம் வச்சு நம்மளால் ஓடிட்டே இருக்க முடியாது. அப்போ இங்கே நிறைய கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணும். சரி, வேறு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கதை போக்கில் கண்ணகி ஆரம்பிக்கிறப்ப, அப்போ மதுரை நகரை நோக்கி நடக்கிறப்ப, கவுந்தியடிகளோட நடக்கிறப்ப எப்படி, ஏன் அவங்களுடைய புறப்பாடு எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்கலாம். அடுத்து அவங்க சந்திக்கிறப்ப என்னென்ன பண்பாட்டு நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டே போகிறாங்க, அவங்களோட கலாச்சாரங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கேள்வி கேட்கலாம். அதில் ஒன்று தான் ஆட்சியர் குறவைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கண்ணகி நடக்கிறப்பே பார்த்தீங்கன்னா நிலமகள் இவ சுற்றுலா அப்படிங்கிறதுக்காக நைட்டு நடக்கிறாங்க. அப்போ அங்கே வரக்கூடிய வர்ணனைகள் பார்க்கலாம். அப்போது வழிகள் எப்படி இருந்துச்சு போகிறப்ப, 3 புற வழிகளும் எந்தெந்த மாதிரியான இயல்புகள் இருந்துச்சு, இதை பற்றி கேள்வி கேட்பாங்க. கண்ணகி ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு கோவலன் போவார். அப்போ கோவலன் மதுரை மாநகருக்குள்ள உள்ளே போகிறப்ப அங்கே இருந்தது அப்படியே பிரம்மாண்டத்தை பார்க்குறாரு. என்ன இவ்வளோ பெரிய கதவுகள் இருக்குது, இவ்வளோ அகலிகள் இருக்குது, உள்ளே போனதுக்கப்புறம் கடை தெருக்கள் இப்படி இருக்குது, ஒருவனுக்கும் ஒரு வீதிகள் இருக்குன்னு. ஸோ அந்த பிரம்மாண்டத்தை பற்றி நமக்கு கேள்விகள் கேட்கலாம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொற்கொள்ளன் இருந்திருப்பான். அந்த பொற்கொள்ளன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு பொய் சொல்லி கோவலனை மாட்டி விட்டுருப்பான். அந்த பொய் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா கோவலன் உயிர் இழக்கிற மாதிரி உயிரை இழந்துருவார். ஸோ இதை பற்றி கேள்விகள் கேட்கலாம். பொற்கொள்ளன் சூழ்ச்சி அப்படின்னே நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன்கிறவங்க எப்பயுமே அறம் தவறாமல் இருக்கவங்க. ஸோ அந்த வழக்குரை காதையோட நீதி நுட்பங்கள்னு நமக்கு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெண் குடிமகள், ஆனால் அவள் எப்படி கேள்வி கேட்குறா, ஒரு அரசனையே எதிர்த்து கேள்வி கேட்குறா. அவங்களுடைய தைரியத்தை பற்றியும் தன் கணவன் மேலே அவங்க வச்சிருக்க பாசம், காதல், இது எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அடுத்து எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நீதி தவறிட்டேனே அப்படின்னு அரசர் என்ன பண்ணார், இறந்துடுறாரு. அப்போ பாண்டிய மன்னனுடைய நீதி, செங்கோன்மை, இதை பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இது போக இது எல்லாத்தையும் படித்தது தான் நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஸ்கூல்லேருந்து படிக்கிற 3 உண்மைகள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், முறைசால் பத்தினியை உயர்ந்தவர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு. இதை மட்டும் ஃபஸ்ட் எடுத்ததை படிச்சுட்டு இதெல்லாம் விட்டுருவோம். அதனால தான் இதை நான் என்ன சொல்லியிருக்கேன், கடைசியாக சொல்கிறேன். இது ஆமாம், பொருத்தம் கரெக்டாக இருக்கா நம்ம பார்க்கணும். சிலப்பதிகார திறனாய்வுன்னு
மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய இதில் இந்த திறனாய்வு பகுதியில் அக்வே ராணி வேற பிரித்து திறனாய்வு பண்ணியிருக்காரு. ஆனால் எடுத்ததுமே நம்ம அந்த திறனாய்வு அப்படிங்கிற ஒன்றில் போகாமல் சிலப்பதிகாரத்தை நான் சொன்ன மாதிரி ஒரு கிரக்ஸா விளக்க பகுதிகளை படிச்சுட்டு அடுத்து ஒரு காண்டத்தை எடுத்து அதுலேயும் குறிப்பாக மதுரை காண்டத்தை எடுத்து ஒரு காதையாக வாசிச்சுட்டு அந்த என்னது உரைநடையாக வாசிக்கணும். உரைநடையாக வாசிச்சுட்டு செயல்வரிகளை எடுத்து எதெல்லாம் நம்ம குறிப்புகள் எடுத்துக்கலான்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான திறனாய்வு, சிலப்பதிகார கட்டுரைகள், சிலம்பு செல்வருடைய கட்டுரைகள், இப்படி நம்ம வெளியில் எக்ஸ்பேண்டடாக போகிறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இதை பற்றி வரும். ஆனால் அதை விட்டுட்டு ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம திறனாய்வு பகுதிக்கு போகிறேன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் போகிறேன் அப்படின்னா இதை டெவலப் பண்ணுறது கஷ்டம். சிலப்பதிகாரம் ஒரு பெரிய இலக்கியம் தான். டைம் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 கதை, ஒரு நாளைக்கு ஒரு 3 கதையை எடுத்து பொறுமையாக கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா ஒரு வாரத்துலேருந்து 10 days இதை முடிச்சிடலாம். சரியா? இதோட லாஸ்ட்டில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை பொறுமையாக பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு லாஸ்ட் 5 இதில் கேள்வி கேட்டிருக்காங்க 5 years அப்படின்ட்டு. நான் இவ்வளோ நேரம் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். கேட்ட எல்லாமே இதில் இருக்குது. அடுத்த இலக்கியம் என்ன சார்? அடுத்த இலக்கியம் கம்பராமாயணத்தில். இந்த கம்பராமாயணம் சரி சார், வால்மீகி ராமாயணம் இருக்குது, அது என்ன சார் டிரான்ஸ்லேட் மொழிபெயர்ப்பு பற்றி கம்பேர் பண்ணியிருக்காங்களா? இப்போ இன்னைக்கு வரைக்குமே தமிழ் இலக்கியத்தினுடைய பெரிய தேவையாக இருக்குது தமிழ் மொழிபெயர்ப்பு. இன்றைக்கி பொதுவாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற யூபிஎஸ்சி மாணவர்களுக்குலாம் அது நல்லாவே தெரியும். டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் எல்லா மெட்டீரியல் இருக்குது, தமிழில் இல்லையே சார், தமிழில் இது கிடைக்க மாட்டேங்குதே சார், தமிழில் சரியான மொழிபெயர்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது சார், நிறைய இதுக்கு அப்படின்னு இருப்பாங்க. அதே தான் அதுக்கு என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி நீங்கள் அங்கே படிக்கிறீங்க, பாலிட்டி அங்கே படிக்கிறீங்க, ஜாகிரஃபி அங்கே படிக்கிறீங்க இங்கிலீஷ்லனா, அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு யாரால் பண்ண முடியும்னா, பாலிட்டிங்கிற ஒரு சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாலிட்டிங்கிற சப்ஜெக்டை பற்றி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே தெரிஞ்ச ஒரு ஆளால் தான் அந்த மொழிபெயர்ப்பு கொடுக்க முடியும். இப்போ தான் அதுக்கான முயற்சிகள் ஒன்றொன்னா நம்மளுமே எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்றுக்கு நம்ம தமிழ் மெட்டீரியல்ஸு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்போது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு பாரு அப்படிலாம் இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, தமிழர்களுடைய நாகரிகம்னு ஒன்று இருக்குது, தமிழருடைய வாழ்வியல்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுனது தான் நம்மளுடைய கம்பர். கம்பருடைய எழுத்து திறமையோ கம்பருடைய செயல் படைக்கும் திறனை பற்றி யாருமே அது நம்ம குறைப்பாக எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அதை மிகைப்படுத்துறதுங்கிறது அவரை விட வேற ஆள் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்துக்குரிய இலக்கணமாக இருக்கும். ராமன் ராவணன் இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை தானே சார் அப்படின்னு இருக்கப்ப நமக்கு என்ன சிலபஸ்ல வச்சிருக்காங்க, கும்பகர்ணன் ஒருத்தவர், அந்த கும்பகர்ணனை எப்படி வதைக்கப்படுறாரு, கும்பகர்ணன் வதைப்படலம். சரி சார், அதை எதுக்கு நம்ம தனி இலக்கியமா பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கும்பகர்ணன் யாரு முதல்ல? இந்த கும்பகர்ணன் ராமன் சைடே இல்லை, ராவணனுடைய தம்பி. அப்போ ராவணன் அப்படிங்கிறவருடைய ஒரு தம்பியாக இருந்திருக்காரு. இவர் கும்பகர்ணனாலே நமக்கு என்ன தெரியும்னா, நல்லா தூங்குவார் சார், கும்பகர்ணன் மாதிரி தூங்காதரா இப்படிங்கிற ஒரு சொல்லாடல் நம்ம தமிழில் இன்னைக்கு வரைக்கும் வழக்கத்தில் இருக்குது. அப்போது தூக்கத்திற்குரிய ஒரு கதாபாத்திரமாக தான் நம்ம அவரை எடுத்திருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. நம்ம இலக்கியம், நம்ம தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறப்ப எப்படி இருக்கும்னா, அவர் ராவணனுக்கு என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். அவருக்கு யாரால உணவு இருந்துறாரு, யாரால உயிரோடு இருக்காரு அப்படின்னா அவங்க அண்ணன் ராவணன், அவங்க அரசன் ராவணன். அப்போ அரசனின் கட்டளை, அண்ணனின் கட்டளையை அவர் தலையாய கடமையாக எடுத்துக்கிட்டு செய்கிறார். அப்போ கும்பகர்ணனை எழுப்புறதே பார்த்தீங்கன்னா ஒரு அழகுற காட்சியாக இருக்கும், பயங்கரமாக அழகாக இருக்கும். எல்லாரும் எழுப்புவாங்க, மல்லர்கள் எழுப்புவாங்க, ஓசைகள் ஒலிப்பாங்க, குதிரைகள் அவர் மேலே ஓடும். ஏன்னா அவ்வளோ பெரிய உருவம் அப்படிங்கிறத அந்த காட்சிப்படுத்துகிற ஒரு படிமம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகவும் அழகாக கம்பராமாயணத்தில் பேசியிருப்பாங்க. அதாவது இங்கே நம்ம கும்பகர்ணன் வதைப்படலத்தில். அப்போது என்ன மாதிரியான கேள்விகள் இதில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகர்ணன் துயில் எழுப்பும் முறைகள் என்ன, ராவணன் ஒரு நாள் போருக்கு போயிட்டு அப்படியே என்ன பண்ணுவார், நிலமகளை பார்த்துக்கிட்டே திருப்பி வருவார், அப்போ நாளைக்கு திருப்பி போருக்கு போவார். இந்த நிகழ்வுகளை பற்றி கேள்வியாக கேட்பாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன், அந்த நிகழ்வுகள், ராவணன் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே வர்றாருன்னு. ரெண்டாவது என்ன சொல்கிறேன், கும்பகர்ணனை எப்படி துயில் எழுப்புறாங்க. மூணாவது, கும்பகர்ணன் எந்திரிச்சதே என்ன கேட்பாருன்னா, அவங்க அண்ணனை பார்த்து, ராவணனை பார்த்துட்டு, இன்னும் இந்த பிரச்சனையே முடியலையா, இன்னும் நீ ஜானகியின் துயர தீர்க்கலையா அப்படின்னு அப்படியே கோபமாக கேட்குறாரு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ராமன்கிற ஒரு கதாபாத்திரம் மிக நல்லவன், இது அவருக்கு தெரியுது. ராமனையும் சீதையும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது இவருக்கு தெரியுது. எந்திரிச்சோன்னே அதை கேட்குறாரு. அப்போ இந்த ராவணன் என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்கு அமைச்சன் இல்லை, அறிவுரை வழங்குறதுக்கு நீ எனக்கு அமைச்சன் இல்லை, அப்போ நீ என்ன பண்ணு, நான் சொல்கிற வேலையை மட்டும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செய்நன்றிக்கு ஒரு கதாபாத்திரமாக, செய்நன்றி அறிதலுக்கு ஒரு பெரிய இலக்கணமாக யார் விளங்கியிருக்காங்கன்னு பார்க்குறப்ப நம்ம மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரம் பார்ப்போம், கர்ணன்னு. கிட்டத்தட்ட அதே கதாபாத்திரம் தான் இங்கே ராமாயணத்தில் கும்பகர்ணன். அவங்க அண்ணன் செய்கிற தப்பாகவே இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, ஆனால் நான் திருப்பி வருவேன்னு எனக்கு தெரியாது, வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறேன், உனக்காக நான் அங்கே போயிட்டு போர் செய்கிறேன், அந்த போர் எப்படி பண்ண போகிறேன்னா முழுமையாக நான் ஈடுபடுறேன், என்னோட முழு முயற்சி கொடுத்து ஈடுபடுறேன்ட்டு. அது வரைக்கும் ராவணனுடைய படைகள் அடி வாங்கிக்கிட்டே இருந்திருக்கோம். ஆனால் இவர் போனதுக்கப்புறம் அப்படியே ராமன் பார்க்குறாரு,
லக்குவன் பார்க்குறாரு, யார் இவர் இவ்வளோ பெரிய பெரிய உருவத்தோடு வந்து நம்ம வானர படைகள்லாம் வீசி எறிகிறாரு, பந்தாடிக்கிட்டு இருக்காரு, என்ன இப்படி யார் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு வியப்பாக கேட்குற ஒரு கதாபாத்திரம் தான் இங்கே கும்பகர்ணன். இந்த செய் நன்றி அறிதல்னு ஒன்று விஷயமும் எடுத்துக்கலாம். சகோதர பாசம், அண்ணன் சகோதர பாசம் அப்படிங்கிறது. அடுத்தது கடைசி வரைக்கும் இவர் இறக்குற வரைக்கும் எப்படி இருக்காரு, அவருக்குடைய கதாபாத்திரத்தை அவருடைய குணநலங்கள் நற்குணங்கள் எதையுமே அவர் இழக்கலை. அவரோட தம்பியை பார்த்துட்டு நீ அங்கேயே இரு, அதான் உனக்கு நல்லது, சூர்பனகையோட மூக்க ஏன் அறுத்த, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. இப்போ கேள்விகள் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே ஒரு 2 கேள்வி இதை பற்றி பேசியிருந்தேன். மூணாவது என்ன கேட்குறாங்கன்னா இவருடைய போர் திறன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த போர் திறன் கேள்வி அப்படியே நயமாக இலக்கிய நயமாக இருக்கும். நம்ம கேள்விகள் வினாக்கள் அப்படின்னு வர்றப்ப எப்படி எடுத்துக்கணும்னா, முதல்ல யார் யாருக்கு இடையில போர் எடுப்பது, ஹனுமனுக்கும் கும்பகர்ணனுக்குமா, அடுத்து சுக்ரீவன் எப்படி உள்ள வர்றாரு, அதுக்கப்புறம் அங்கதன் எப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்குவன் எப்படி வர்றாரு, ராமன் எப்படி வர்றாருன்னு நீங்கள் அழகாக பிரித்து போரை எழுதி வச்சுக்கணும். அந்த போர் யார் யாருக்கு இடையில, அதில் என்னென்ன பேர் எப்படி நிகழ்வுகள் நடந்துச்சு இப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டோம்னா இந்த கும்பகர்ணன் வதைப்படலம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் முடிச்சிடலாம். தமிழ் இலக்கியங்கள் படித்த நிறைய பேரால் ஒரு மறக்க முடியாத ஒரு இலக்கியமாக என்ன இருக்குன்னா இந்த கும்பகர்ணன் வதைப்படலம் இருக்குது. இதில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் நடந்த உரையாடல். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போரை சரியாக பிரித்து வச்சுக்கிட்டோம்னா அதுக்குள்ளே இருந்து தான் கேள்வி கேட்பாங்கன்னு. கும்பகர்ணன் ராமன் ஆகிய இருவருக்கும் இடையே நகர்ந்த போர் பார்த்தீங்களா, திருப்பி அதே தான் கேட்குறாங்க. அடுத்தது நான் திருப்பி இடஞ்சுட்டி பொருள் விளக்கு இதுலேயும் ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ராவணன் தூதர்களுக்கு விட்ட கட்டளையும் அதன் விளைவுகளும், அப்படியே ராவணனை பற்றி போர் திறனை பற்றி திருப்பி கேட்குறாங்க. போர் கருவிகளை பற்றி கேட்குறாங்க. கும்பகர்ணனின் பண்பு நலன், அங்கே நம்ம பேசணும் பார்த்தீங்களா, எல்லா இலக்கியத்துக்கும் கதாபாத்திரத்துடைய பண்பு நலன் இதே தான். ராவணனின் பண்பு நலன்னு கேட்கலாம், ராமனும் கேட்கலாம், லக்குவனும் கேட்கலாம், கும்பகர்ணன் இதை முதல்ல படிச்சுக்கணும். ஏன்னா இதுதான் நமக்கு சிலபஸில் அப்படியே இருக்குது. ஓகேவா? இதே தான் ஒருத்தவங்களுக்கு நடைபெற்ற உரையாடல்ங்கிறாங்க. இந்த 2 இலக்கியத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? இவ்வளோ நேரம் நம்ம பேசினால சிலப்பதிகாரம் சரி, கும்பகர்ணன் வதைப்படலும் சரி, இது 2 பெரிய இலக்கியம். குறுந்தொகையில் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக 25 பாட்டுன்ட்டாங்க. இங்கேயும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க, இந்த படலம் மட்டும் படி, அதே மாதிரி இந்த காண்டம் மட்டும் படி அப்படின்ட்டு. ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும். அப்போ 1 வாரம் 10 நாள் 2க்குமே தனித்தனியாக டைம் எடுத்து அதை எடுத்து பொறுமையாக உட்காந்து வாசிச்சுட்டு வழக்கம் போல் சிறு குறிப்புகள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு சாப்டராக படிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். இதுக்கும் கடைசியாக என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு 4-5 வருஷத்தோடு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட்டை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.